உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துகள். வணக்கங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக, வாழ்த்துகள் எதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா இந்த கோர்ஸ, இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் காட்டி இதற்கு உள்ளே வந்திருப்பதற்காக, என்கிட்ட இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு நம்பி இந்த கோர்ஸ்ல இணைந்திருப்பதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துகள். வாழ்க்கையில முதல் படி எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேரு நிறைய விஷயமா சிந்திப்போம், ஆனா செய்யவே மாட்டோம். செய்யாததுனாலதான் நம்மளால எதிலையுமே முன்னேற முடியல. வாழ்க்கைய ஒரு செஸ் போர்டு மாதிரி நினைச்சுக்கங்களேன், ஒரு சதுரங்க கட்டம் மாதிரி. இப்ப யோசிச்சு பாருங்க, அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கிடைக்கும். ஒரு ராஜா, ஒரு ராணி, 2 மந்திரி, 2 குதிரை, 2 யானை, 8 சிப்பாய். இதுதான் ஒரு அணியினுடைய செஸ்னுடைய ஆட்டம். உங்களுக்கு செஸ் போர்டு நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு சின்ன நினைவூட்டுறேன். இதுல ஒரு ராஜாவோ ராணியாவோ எல்லாருமே இருந்துட முடியாது. ஒரு குதிரை மாதிரி, யானை மாதிரி இயல்பான திறமையோட எல்லாரும் பிறந்துட முடியாதுங்க. எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற விஷயம் நாம சிப்பாயா இருக்கிறது தான். நாமளா ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு முன்னேறி இந்த வாழ்க்கையை ஜெயிச்சாகணும். ஷேக்ஸ்பியர் சொல்லுவாரு, some are born great, some have greatness thrust upon them, ஆனா some have achieved greatness அப்படின்னு சொல்லுவார். ஷேக்ஸ்பியருடைய வரிகளை நான் கொஞ்சம் மாற்றம் செய்து சொல்லல, ஆர்டர் தான் மாத்தி இருக்கிறேன். ஆனா இந்த ஆர்டர்ல பாக்குறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேங்க. இந்த உலகத்துல சில பேர் பிறக்கும் பொழுது எல்லா சலுகைகளோடும் எல்லா வாய்ப்புகளோடும் அவங்க கிரேட்டாவே பிறக்க வாய்ப்பு இருக்கு. இன்னாருடைய மகன் அப்படிங்கிற ஒரே தகுதி சில பேரை மிக உயரத்திற்கு இட்டு செல்லும். ஆனா நீங்களோ நானோ அப்படியான வாய்ப்பை பெற்றவர்கள் அல்ல. அப்ப நம்ம முன்னேற முடியாதா? நம்ம கிரேட் ஆக முடியாதா? இருங்க, 2வது ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சில பேர் மேல கிரேட்னஸ் தூக்கி திணிப்பாங்களாம், அவங்க தலையில வச்சிருவாங்களாம். அண்ணன் வாழ்க, தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்லுவதற்கு யாரோ சில பேர் இருப்பாங்களாம். பாருங்க, நமக்கு அந்த வாய்ப்பும் இல்லைங்க. நீங்களோ நானோ அதுலயும் இல்ல. அப்ப நாமெல்லாம் எப்படி கிரேட் ஆகுறது? நாமெல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னேறது? நாமெல்லாம் எப்படி மிக உயர்ந்த இடங்களை அடைவதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லாராலையும் முடியுங்க ஒரு விஷயத்தை செஞ்சா. இப்ப ராஜாவோ ராணியோ மந்திரியோ மற்றவங்களால அந்த கிரேட்னஸ் திணிக்கப்பட்டவர்கள். குதிரையோ யானையோ இயல்புலேயே அந்த திறமைகளோடு கிரேட்டா பிறந்ததுன்னு வச்சுக்கலாம். பிறப்பினால் வரும் திறமை அல்லது தகுதி, மற்றவர்களால் வழங்கப்படக்கூடிய, மற்றவர்களுடைய ஆதரவினால் கிடைக்கக்கூடிய தகுதி, திறமை, இது 2ம் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இறையன்பு IAS அவர்கள் சொல்லுவாரு, சதுரங்க ஆட்டத்திலேயே பவர்ஃபுல்லான காய் சிப்பாய் தான் சொல்லுவார். நம்மளாம் ராணின்னு நினைச்சிருப்போம், ஏன்னா எந்த பக்கம் வேணாலும் மூவ் பண்ண முடியுங்கிறதுனால. ஏன் சார் ராணி தான் சிறப்பு அப்படின்னு நம்மளை கேட்டா நம்ம விதவிதமா யோசிப்போம். ஆனா சிப்பாய் தான் ஏன் அப்படின்னு ரொம்ப ஈஸியான ஒரு விளக்கத்தை சொல்றாரு இறையன்பு IAS அவர்கள். என்னன்னு சொன்னா, எல்லா காயும் கடைசி வரைக்கும் அந்த ஆட்டத்துல அதே ஆளாதான் இருக்கும். ஆனா சிப்பாய் அந்த 2வது கட்டத்துல நிப்பாங்களா இல்லையா, முன்னாடி 1 அடி எடுத்து வச்சு, 2 அடி எடுத்து வச்சு, 3 அடி எடுத்து வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அவங்க இருக்கிற இடத்துல இருந்து 7வது கட்டம், அதாவது ஒட்டு மொத்தமா சதுரங்க பலகையினுடைய அந்த 8வது கட்டத்துக்கு போய் அந்த சிப்பாய் நின்றுச்சுன்னு சொன்னா, வெட்டுப்பட்ட எந்த காயாகவும் மாறக்கூடிய ஆற்றல் அந்த சிப்பாய்க்கு கிடைக்குங்க. வாழ்க்கையில பிறப்பினால ஒரு தகுதி, மத்தவங்க ஆதரவுனால ஒரு தகுதி எல்லாம் விட்டுருங்க. நான் உழைச்சு, நான் முன்னேறி என்னால எந்த தகுதியையும் அடைய முடியும் அப்படிங்கிறது தாங்க அந்த சிப்பாய்கள் உணர்த்தும் பாடம். ஆனா பாருங்க, அதுக்கு சிப்பாய் நின்ன இடத்திலேயே நிக்க முடியாதுங்க. முதல் ஸ்டெப், ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும். 1000 mile journey begins with a single step அப்படின்னு சொல்லுவாங்க. பல 1000 மைல் பயணம்
ஒரு ஸ்டெப்ல தானேங்க தொடங்குது. நீங்க இந்த கோர்ஸ்ல சேரலாம்னு முடிவெடுத்ததன் மூலமாக இன்னைக்கு அந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கீங்க. வாழ்க்கை எப்பயுமே பாருங்க வெறும் பில்டப்லயே ஓட்ட முடியாதுங்க. அதாவது மாய தோற்றம். நம்ம இந்த இம்சையரசன் 23ஆம் புலிகேசி படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுல நம்ம வடிவேலு ஒரு ஓவியம் வரைகிற சீன் ஞாபகப்படுத்தி பாருங்க. அமைச்சர் வருவாரு, மன்னா இங்கே உங்களுடைய உடல் மூடப்பட்டிருக்கிறது, அங்கே அவருடைய தலை மூடப்பட்டிருக்கிறது, இங்கே என்ன நடக்கிறது அப்படிம்பார். இந்த உடல் அந்த தலையோடு இணைய போகிறது, இந்த உடல் அந்த தலை. அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல அமைச்சரே, கலை. கொலை எப்படி மன்னா கலையாகும்? நீர் ஒரு மங்குடி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இரு. நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் என் உடலை அப்படியே வரைந்து வைத்தால் சற்று டொங்கல் போல இருக்கும். ஆமாம் மன்னா, என்னை ஒரு மாவீர சக்கரவர்த்தியாக, ஒரு மாகாளி சூரனாக சரித்திரத்தில் எவ்வாறு இடம்பெற செய்வது என்று கழிப்பறையில் உட்கார்ந்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது கன நேரத்தில் உதயமானது இந்த மகா சிந்தனை. வருங்கால சந்ததியினர் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள். எப்படி என் ராஜதந்திரம்? இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பின் வரப்போகும் மடையர்களுக்கு நான் இப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு முக்கியம் அமைச்சரே என்று நமக்கு வடிவேலு காட்சிப்படுத்துவார். இப்ப கூட உங்கள நிறைய பேருக்கு வடிவேலுவுக்கு பதிலா என்னுடைய உருவம் அங்க இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் எந்த காட்சியை பார்த்தாலும் அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன். இந்த வகுப்புகள்ல கூட உங்களுடைய சுவாரஸ்யத்திற்காக, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் கதைகள், விளக்கங்கள், நிறைய சினிமா காட்சிகள், சம்பவங்கள் இதெல்லாம் சொல்லுவேன். ஆனா உங்க கவனம் அதுல இருந்து என்ன கத்துக்கிறோங்கிறதுலயே இருந்ததுன்னா இது உங்களுக்கு முழு பயன் கிடைக்கும். இப்ப கூட இந்த காட்சியை கூட நான் அப்படித்தான் பார்க்கிறேன். வடிவேலு என்னங்க பண்றாரு, தனக்கு இல்லாத ஒரு உருவத்தை இருப்பது போல ஒரு 6 பேக்கா, ஒரு பெரிய ஆஜான பாகுவான வீரனாக காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். நம்மள நிறைய பேரு நம்முடைய ஆபீஸ்ல, நம்முடைய பிசினஸ்ல, அவ்வளவு ஏங்க நம்ம குடும்பத்திலேயே கூட நம்மிடம் இல்லாத ஒரு தகுதியை இருக்கிறது போல காட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இதத்தான் பில்டப்னு சொல்றோம். எல்லா இடத்துலயும் என்னங்க பண்றோம், நான் யாரு தெரியுமா, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்னு வாழ்க்கை முழுக்க பில்டப்லயே ஓட்டுறோங்க. ஆனா அந்த பில்டப்ங்கிற மாய தோற்றம் நீடிக்காது. சார் அப்ப பில்டப் தப்பானா கொஞ்சம் ஆங்கிலத்துல யோசிச்சு பாருங்க. BUILDUP பில்டப். இந்த பில்டப்ப சேர்த்து எழுதுனீங்கன்னா அது திடீர்னு ஒண்ணு தேவையில்லாம வீக்கமா பெருசாகிறதா அர்த்தமாயிடும். அப்ப அது உருப்படியான விஷயம் இல்ல. ஆனா இத பில்ட் அப், அதாவது இந்த 2 வார்த்தையா பிரிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்புதல்னு அர்த்தம். அதாவது படிப்படியா கட்டுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறுவது அப்படிங்கிறது தாங்க வாழ்க்கை. இந்த உலகத்துல ஓவர் நைட்ல கந்தசாமி படத்தினுடைய வடிவேலு மாதிரி நீங்க ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியாதுங்க. ஆனா யார் வேண்டுமானாலும் அவர்கள் நினைத்த உயரத்தை அடையலாம். எப்ப அடையலாம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஒரு ஸ்டெப்பா நாம சரியா செஞ்சோம்னா, அதற்காக நாம உழைச்சோம்னா கண்டிப்பா இங்க எல்லாரும் ஜெயிக்கலாங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, அது ஒரு நாள் விஷயம் இல்ல, தொடர்ச்சியா நீங்க பயிற்சி செய்யணும். இந்த கோர்ஸ்ல சேர்ந்தவங்க எல்லாம் உலகத்துல பெரிய எல்லாம் ஆக முடியாதுங்க, தொழில ஜெயிச்சிரவெல்லாம் முடியாதுங்க. ஆனா நான் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா, நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா, தொடர்ச்சியா பயிற்சி பண்ணினீங்கன்னா எல்லாரும் ஜெயிக்கலாம்னு நம்புறீங்க. இது வரைக்கும் 2.5 லட்சம் பேருக்கு மேல நான் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு மேல இந்த பயிற்சி துறையில என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன். இது நாள் வரைக்கும் ஒரு முறை கூட எனக்கு சம்பாதிக்கணும், நான் புகழ் பெறணும் அப்படின்னு பேசினதே இல்ல. கேட்கிறவங்க யாராவது ஒருத்தர் இன்னும் 1% வாழ்க்கையில மகிழ்ச்சியா முன்னேற்றமா வந்துட மாட்டாங்களாங்கிற தவிப்போடு தான் இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையில
தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கோர்ஸையும் அந்த நல்லெண்ணத்தோட முழு அக்கறையோட தான் உங்களுக்கு வழங்க போறேன். அதனாலதான் இதுல ஒரு 10 ஸ்டெப் நம்ம முதல்ல முடிவு பண்ணிருக்கிறோங்க. இது முழுக்க முழுக்க நீங்கள் எந்த வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி, வேலை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வேலைக்கு உரிய தொழிலுக்கு உரிய 10 திறன்கள் அப்படின்னு தான் திட்டமிடுகிறோம். ரொம்ப அவசியமான ஒரு 10 திறன்களை என்னுடைய அனுபவத்திலையும் நான் நிறைய படித்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள்ல இருந்து கத்துக்கிட்டதுல இருந்தும் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த 10 ஸ்டெப்ப நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு ஸ்டெப்பையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய டூல்ஸ் கொடுக்குறேன், நீங்க பயன்படுத்துற மாதிரி, நீங்க அதை மகிழ்ச்சியா எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் எடுப்பேன். வெறும் கிளாஸ் அப்படின்னு சொல்லி என்னால போர் அடிக்கிற மாதிரி பேச முடியாது. ஆனா இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலயும் நீங்க அப்பப்ப அழகா குறைந்தபட்சம் ஒரு நோட்டு பேனாவோட இந்த நிகழ்ச்சி முன்னாடி உட்கார்ந்து இதை நோட்ஸ் எடுத்து கவனிச்சு கொடுக்கக்கூடிய டூல்ஸை உடனே அப்ளை பண்ணி பார்த்து நீங்க எல்லாரும் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட இன்னும் கொஞ்சம் உயர்வா, நீங்க ஏற்கனவே மில்லியனரா இருந்தீங்கன்னா பில்லியனரா வந்தா எனக்கு சந்தோஷங்க, நான் பங்கு கேட்க மாட்டேன். நீங்க ஏற்கனவே வாழ்க்கையில ஒரு வேலை தேடி கஷ்டப்படுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேலையில சேர்ந்துட்டீங்கன்னா கூட எனக்கு மகிழ்ச்சி தான். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இன்னும் ஒரு படி, இன்னும் கொஞ்சம் முன்னேறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த 10 ஸ்டெப் பயணத்தை நாம இப்ப தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். என்ன சார் ஹிண்ட்? இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக்கெல்லாம் பார்த்திருப்பீங்க சினிமால. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா செந்தில் ஏதாவது வித்தியாசமா கேள்வி கேட்டு கவுண்டமணி கிட்ட அடி வாங்கியிருப்பாரு. அததான் நம்ம காலங்காலமா பார்த்து இந்த 80s 90s எல்லாம் சிரிச்சிருப்போம். அப்படி என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் வித்தியாசமா கேள்வி கேட்பாரு. அண்ணே இது என்னே தேங்காய், இதுக்கு முன்னாடி அப்படிம்பாரு. எலுமிச்சம்பழத்தை காமிச்சு கேட்டா எலுமிச்சக்காய் அப்படின்னு பதில் சொல்லிடலாம். தேங்காயை காமிச்சு கேட்டா என்னடா சொல்றது அப்படின்னு. ஆனா நமக்கு பார்க்கும் பொழுது அது கூட ஏதோ லூசுத்தனமா தெரியுது, கிண்டலா தெரியுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல பதில் சொல்றது ரொம்ப ஈஸிங்க, கேள்வி கேட்கறது தாங்க ரொம்ப கஷ்டம். காலங்காலமா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பதில் சொல்றதுதான் கஷ்டம்னு. ஆனா உண்மை அது இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு பதில் கேள்வியிலிருந்து பிறக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தா நம்ம பதில் எப்படி எழுதுவோம் யோசிங்க. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இப்ப இந்த கேள்வி இருக்கு, அந்த கேள்வியில் இருந்து நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். வெறுமன திருவள்ளுவர் உங்களுக்கு ஒரு பதிலை தூக்கி போடுறேன், என்னன்னு கேள்வி கேட்பீங்க? யோசிச்சு பாருங்க. 100 விதமா கேள்விகள் கேட்கலாம். திருவள்ளுவர் யார் அப்படின்னு கேட்கலாம், திருவள்ளுவர் என்று ஏன் பெயர் வைத்தது அப்படின்னு கேட்கலாம், திருவள்ளுவர் என்ன செய்தார் கேட்கலாம், திருவள்ளுவர் உனக்கு என்ன உறவு கேட்கலாம். நீங்க எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனா கேள்வி கேட்பதுதான் ரொம்ப கடினம். நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியுமா அப்படின்னா கொஞ்சம் அறிவியல் பூர்வமா கூட உங்களுக்கு நான் விளக்குறேங்க. காலம் காலமா ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா புராணம் படி பார்த்தாலும் சரி, அறிவியல் படி பார்த்தாலும் சரி, மனுஷனுக்கு முன்னாடியே ஆப்பிள் பிறந்துருச்சு. அந்த ஆப்பிள் அப்பையிலிருந்து நம்மளால கீழே விழுந்தா எடுத்து தின்னுகிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு ஆளுதான் ஏன்னா அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து மேல போகாம கீழே விழுந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அந்த ஐசக் நியூட்டன் தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு. இப்ப அந்த கேள்வி கேட்கிறது தான் முக்கியம். அதை கேட்டுட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கோட விடையோட நாம அந்த முதல் பகுதியை தொடங்கலாம். அப்படி என்ன சார் கேள்வி கேட்கணும், ஏன் சார் எங்களை கேள்வி கேட்கறீங்க நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்னு உலக புகழ்பெற்ற பயிற்சியாளர் சைமன் சினெக் சொல்லி கொடுக்கிறாருங்க. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் முதல்ல ஏன் என்கிற கேள்வியில் இருந்து தொடங்குங்கள். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு நம்ம தமிழ் சினிமா பழைய பாட்டு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லைங்களா? இப்ப ஏன் அப்படின்னு தான் முதல்ல கேட்கணும். எதுக்கு, எப்படி, என்ன, அதெல்லாம் அப்புறமா வர வேண்டிய விஷயங்கள். ஆனா ஃபர்ஸ்ட் வர வேண்டிய விஷயம் ஏன். அததான் நானும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். என்ன கேட்க போறேன், ஏன்டா இந்த கோர்ஸ்ல சேர்ந்தீங்க அப்படின்னா, அப்படி இல்லைங்க.
நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க ஏன் வேலை பார்க்கறீங்க, ஏன் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் தொழில் செய்றீங்க, நீங்கள் ஒரு பணி செய்வதனுடைய காரணம் ஏன் அப்படின்னு யோசிங்க. நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸும் கொடுக்கிறேன். அதற்கு பிறகு அதற்கான விடையோடு நம்முடைய இந்த 10 ஸ்டெப் கொண்ட அற்புதமான ஒரு வெற்றி பயணத்தை தொடங்குவோம். வாழ்த்துக்கள். நன்றி.